உலகெங்கிலும் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். நம்ம சேனலில் வரக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருவுடைய வக்ர பலன்கள் பார்க்க போகிறோம். குரு வக்ர நிலைக்கு வரப்போகிறார். அதாவது குரு இப்போ அதிசார பயிற்சியின் மூலியமாக கடகராசிக்குள்ளே இருக்கார். கடகராசியில் இருந்துட்டு இருக்கார். அதிசார நிலை அப்படின்றது நம்ம ஏற்கனவே நம்ம அதிசார பலன்கள் பார்க்கும்போது சொல்லியிருக்கோம். அதாவது தான் வரக்கூடிய ராசி மண்டலத்துக்கு முன்கூட்டியே வந்துடுறது அதிசார பயிற்சி. ஸோ அந்த நிலையில் இருந்துட்டு இருக்கக்கூடிய குரு பகவான் தன்னுடைய உச்ச வீடான கடகராசியில் இருக்கிறார். அதாவது மிதுனத்திலிருந்து அதிசார பயிற்சி அடைஞ்சு கடகராசியில் இருக்காரு. இப்போ திரும்ப தன்னுடைய இயல்பு நிலையான மிதுன ராசிக்கு வர வேண்டிய இயல்பு ஸ்தானத்துக்கு வர வேண்டிய நிலைக்கு குரு பகவான் திரும்புகிறார். அதுக்கு பேர் தான் வக்ர நிலை அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ரிவர்ஸில் திரும்ப மிதுன ராசிக்கு மிதுன ராசியில் கிட்டத்தட்ட 119 நாட்கள் இருக்க போகிறார். அதாவது நம்ம நவம்பர் 18ஆம் தேதியில் ஆரம்பிக்கிற இந்த வக்ரம் அப்படின்றது பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி மிதுன ராசிக்குள்ளே வந்துடுவார். மிதுன ராசிக்குள்ளே வந்த பின்னாடியுமே வக்ர நிலை தொடர்ந்து, அதாவது நம்ம மார்ச் 2026 மார்ச் மாதம் வரைக்கும் கூட இருக்குது, 17ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. ஆக மொத்தம் 119 நாட்கள் வக்ர நிலையில் குரு பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போகிறார் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். மிதுன ராசியில் இருந்து தன்னுடைய பகை வீடுன்னு சொல்லக்கூடிய மிதுன ராசியிலிருந்து குரு பகவான் என்ன மாதிரியான வக்ர நிலையிலிருந்து என்ன மாதிரியான பலன்களை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் கொடுக்க போகிறார் அப்படின்றத பார்க்க போகிறோம். தொடர்ந்து காணொலியை பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். தெய்வ பக்தியும் அன்பும் கருணையும் கனிவும் கொண்ட மீன ராசிக்காரர்களுக்கு குரு பகவானுடைய இந்த வக்ர பயிற்சி காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 119 நாட்கள், அதாவது நவம்பர் 17ஆம் தேதியிலேருந்து மார்ச் 17ஆம் தேதி வரைக்குமான இந்த காலம் என்ன மாதிரியான யோக பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இதில் குரு பகவான் உங்களுடைய ராசிநாதனாகவே வர்றாரு. ஸோ அதனால் உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் நன்மையை தான் செய்வார் அப்படின்றத சொல்லி நான் நிகழ்ச்சியை துவங்குறேன். அதாவது குரு பகவானுடைய ஆதிபத்தியம் பெற்ற இந்த மீன ராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா குரு அம்சம் பெற்றவர்கள்னு நம்ம சொல்லலாம். ஸோ குரு அம்சம் அப்படின்றது என்னென்னா பிறர் நலனுக்கு அதீத முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியது. எல்லாரும் நல்லா இருக்கட்டும், நம்மளும் நல்லா இருப்போம் அப்படின்ற விஷயத்தில் ஒரு நம்பிக்கை கொண்டவங்களாக வாழக்கூடியவங்க. அதனால் பிறர் நலனுக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. யாரையும் எந்த ஒரு இடத்துலையும் காயப்படுத்தக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப உறுதியான நிலைப்பாடு கொண்டு இருப்பாங்க. அதே நேரத்தில் நியாய தர்மம் இதெல்லாம் கட்டுப்பட்டு நடக்கணும் அப்படின்றதுலேயும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு நம்பிக்கை கொண்டவங்களாக இருப்பாங்க. இப்படிப்பட்ட சிறப்புகள் கொண்ட இந்த மீன ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் இப்போ எப்படி இருக்கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிசாரம் அப்படின்ற ஒரு நிலையற்ற தன்மையில் இருந்துட்டுருக்கார். அதிசாரம் அப்படின்றதும் வக்ரம் அப்படின்றதும் ஒரு நிலையற்ற தன்மைன்னு அப்படின்றதும் அர்த்தம். ஒரு கிரகம் அதிசாரத்தில் இருக்குது, வக்ர நிலையில் இருக்குது அப்படின்னா அது ஒரு நிலையற்ற நிலையில் இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த இதில் அதிசாரம் அப்படின்றத பற்றி நம்ம தனி வீடியோவே போட்டிருக்கோம். அதில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, சனி பகவான், அதாவது குரு பகவான் பார்த்திங்கன்னா 2026 ஜூன் மாதம் தான் கடகராசிக்கு வரணும். ஆனால் நம்ம இந்த பூமியோட சுழற்சி, சூரியனோட தொடர்பு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவர் கொஞ்சம் நம்மளுடைய பார்வையில், பூமியில் வாழக்கூடிய நம்மளுடைய பார்வையில் அவர் கடகராசிக்குள்ளே வந்துட்ட மாதிரியான ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்தும். ஸோ இதுதான் அதிசாரம். தான் வர வேண்டிய ராசிக்கு முன்கூட்டியே வந்துட்ட மாதிரியான ஒரு தோற்றம். அதே போல் வக்ரம் அப்படின்றது பார்த்திங்கன்னா பின்னோக்கி நகர்றது. முன்னோக்கி நகர்றது அதிசாரம்ன்ற மாதிரி, பின்னோக்கி நகர்றது வக்ரம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்படி ஒரு கடந்த சில காலங்களாக அதிசாரத்திலையும் அதுக்கு இனி வர காலங்களில் வக்ரத்திலையும் ஒரு நிலையற்ற தன்மையில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகிறார் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த ராசிநாதன் நிலையற்ற தன்மையில் இருக்கக்கூடிய நிலைகள் பார்த்திங்கன்னா உங்களுக்குமே அப்படி தான் இருந்துகிட்டு இருக்கும். ஆனால் பாதகமாக எதுவும் நடக்காது அப்படின்றத நான் உறுதியாக சொல்லிக்கிறேன். அதாவது எந்த ஒரு முடிவுலையும் ஒரு நிலையாக இல்லாமல் ஒரு ஆசிலேட்டடான ஒரு மைண்ட் செட்லேயே இருந்துகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஒரு உறுதியாக ஒரு நிலைப்பாடு எடுக்க முடியாத ஒரு நிலையில் இருந்துகிட்டு இருப்பீங்க. எந்த ஒரு விஷயத்துலையுமே இந்த குழப்பமும் சங்கடங்களும் உங்களுக்கு தொடர்ந்துகிட்டே தான் இருந்துகிட்டு இருக்கும். ஸோ இதெல்லாம் இதனால் உங்களுக்கு எதுவும் தவறான விஷயங்கள் நடக்கும் அப்படின்றதுலாம் நம்ம சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் சுபர். அதனால் நல்லவங்களுக்கு என்றைக்குமே நல்லது தான் நடக்கும் அப்படின்ற அடிப்படையில் உங்களுக்கு எதுவும் சங்கடப்படுற அளவுக்கு எதுவும் பிரச்சனைகள் ஒன்றும் இல்லை. உங்களோட ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் வச்சுக்கோங்க. உங்கள் தாயாரோட ஆரோக்கியம், வண்டி வாகனம் பயணங்களில் கொஞ்சம் கூடுதல் கவனம் வச்சுக்கோங்க. அது மட்டும் போதுமானது தான். அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு வக்ரம் அடைஞ்சு எங்கே வர போகிறாருன்னா ராசிக்கு 4ஆம் இடமான மிதுன ராசிக்கு வர போகிறாரு. இதனால் வரைக்கும் அதிசாரத்தில் 5ஆம் இடத்துல கடகராசியில் இருக்கிறது. கடகராசி உங்கள் ராசிநாதன் உச்சம் பெறக்கூடிய, நீங்கள் பலம் பெறக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லலாம். அந்த உச்ச நிலையிலேருந்து திரும்ப தன்னுடைய இயல்பு நிலைக்கு வர்றதுக்காக ஒரு மிதுன ராசிக்கு பயணத்தை துவங்க போகிறார் நவம்பர் 18ஆம் தேதி. அதுக்கப்புறம் மிதுன ராசியில் வக்ர நிலையில் தொடர போகிறாரு. ஆக மொத்தம் 119 நாட்கள். இந்த 119 நாட்களும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி, ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், தாயாரோட ஆரோக்கியம், வீடு மனை சார்ந்த விஷயங்களில் ஒரு பொருளாதார அது சார்ந்த பொருளாதாரங்கள்,
இப்போ வீடு விற்பனைக்கு போகிறீங்க, ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க. ஸோ அப்படின்னா அந்த விஷயங்கள் எல்லாம் அந்த டாக்குமெண்டேஷன் இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருந்து நீங்கள் அதை சரியாக கையாளணும் அப்படின்றத கேட்டுக்கிறேன். அதுக்கு அடுத்ததா அவருடைய பார்வை வக்ர நிலையில் இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதனுடைய பார்வை வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிக்கு 8ஆம் இடமான துலா ராசி மேலே விழப்போகுது. துலா ராசி அப்படின்றது வந்து உங்கள் ராசிக்கு 8ஆம் இடம். 8ஆம் இடம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கர்மஸ்தானம்னு சொல்லுவோம், ஆயுள் ஸ்தானம்னு சொல்லுவோம். வீண் பழி அவப்பெயர்களை சொல்லக்கூடிய ஸ்தானம். இந்த இடத்துக்கெல்லாம் குருவுடைய பார்வை கிடைக்குது. நீண்ட தீராத நோய்களை பற்றி சொல்லக்கூடிய ஸ்தானம் வந்து 8ஆம் இடம் தான். இந்த ஸ்தானங்களுக்கெல்லாம் குருவுடைய பார்வை கிடைக்கிறதுனால, இது சார்ந்து ஏதாவது சங்கடங்கள் உங்களுக்கு இருந்தாலும், அதெல்லாமே வந்து தீரக்கூடிய ஒரு நிலைக்கு நீங்கள் வரப்போகிறீங்க. அவப்பெயர்கள், வீண் பழியெல்லாம் சொல்லக்கூடிய இடம் வந்து 8ஆம் இடம் தான். இந்த 8ஆம் இடத்துக்கு குரு பார்வை கிடைக்கிறதுனால, இதில் இந்த மாதிரியான எதிர்மறையான விஷயங்கள்லாம் விலகி, உங்களுக்கு யோக நற்பலன்கள் கிடைக்கும். ஒரு விஷயம் மட்டும் 8ஆம் இடத்துக்கு குரு பார்வை கிடைக்கிறதுனால, ஒரு விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். உங்களோட பண விஷயங்கள். யாரும் ரொம்ப அவங்க சூழ்நிலை பிரச்சனையாக இருக்குது, எனக்கு நீங்கள் பண உதவி பண்ணுங்கள், பொருளாதார உதவி பண்ணுங்கள், கடன் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா, உங்களை பாதிக்கிற அளவிலான உதவிகளை செய்து மாட்டிக்கிறாதீங்க. உங்களால் முடியாது அப்படின்னா, முடியாதுன்றத ஒரு உறுதிப்பாட்டோட சொல்கிறதுக்கு நீங்கள் தயாராகிக்கணும். ஏன்னா இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் இப்படியான உதவிகள் செஞ்சு நீங்கள் சிக்கலில் மாட்டுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதை நான் சொல்லிக்கிறேன். 8ஆம் இட தொடர்பு குருவுக்கு இருக்கிறதுனால இந்த விஷயங்கள் நடக்கும். அதுக்கு அடுத்ததாக அவருடைய பார்வை வந்து உங்கள் ராசிக்கு 10ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்துக்கு கிடைக்கிது. இது ஒரு சிறந்த ஒரு அமைப்பு. தொழில் ஸ்தானத்துக்கு குருவுடைய பார்வை கிடைக்கிறதுனால, தொழில் சார்ந்து உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இருக்குது. ஒரு தொழிலில் இது வரைக்கும் நிலையில்லாத தன்மையில் இருந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா வந்து, சீக்கிரமாக நீங்கள் வந்து ஒரு உங்களுக்கான பாதையை, உங்களுக்கான தொழில் அமைப்பில் நீங்கள் உறுதியாக நிற்க போகிறீங்க. உங்களுக்கான ஒரு பேஸ் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். புது வேலை வாய்ப்புகளை தேடிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல விதமாக வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான ஒரு காலமாகவும் இந்த காலம் இருந்துக்கிட்டு இருக்கு. உங்களுடைய 10ஆம் இடத்து அதிபதியாகவுமே குரு பகவான் வர்றதுனால, இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தொழில் மூலியமா, வேலை மூலியமா நீங்கள் மிக சிறந்த ஒரு வாழ்க்கையை வந்து உங்களுக்காக அமைச்சுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். அதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம், குருவுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு கிடைக்க போகுது. 12ஆம் இடத்துக்கு குருவுடைய பார்வை வந்து சுப விரயங்களை கொடுக்கும். சுப விரயங்கள் கிடைக்கணும் அப்படின்னா வந்து நமக்கு இருப்பு இருக்கணும், பணம் இருக்கணும், பொருளாதாரம் இருக்கணும், நல்லபடியாக இருக்கணும். ஸோ அதெல்லாம் இருந்தால் தான் நம்ம சுப விரயங்களை செய்ய முடியும். அந்த அளவுக்கு உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றத்தை கொடுத்து, உங்களுக்கு சிறந்த யோகங்களை வந்து குரு பகவான் இந்த 119 நாட்களில் செய்ய போகிறாரு அப்படின்றத நான் வந்து உறுதியாக சொல்லிக்கிறேன். மேலும் குரு பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வக்ரத்தில் இருக்காரு, அதிசாரத்தில் இருக்காரு, எந்த நிலையில் வேணால் இருக்கட்டும், அதை பற்றி கவலையப்படாதீங்க. குரு வந்து பார்த்தீங்கன்னா முழு சுப கிரகம். அவருடைய மகத்துவத்தை ஒரு ஜோதிடராக நான் நிறைய உணர்ந்திருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம நிறைய பேரோட ஜாதகங்களை தொடர்ந்து பார்த்து வந்துட்டுருக்கோம். ஸோ தோஷம் இருக்கும், குரு பார்வை இருக்கிறனால தோஷம் வேலை செய்யாது. உண்மை, ஜோதிட சாஸ்திரம் அதான், சித்தநாதர்கள் அதான் சொல்கிறாங்க. குரு பார்த்துட்டா அந்த தோஷத்தை வந்து தோஷமாக எடுத்துக்க வேண்டியதில்லை, அது யோகமாக தான் வேலை செய்யுன்றத சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, செவ்வாய் தோஷம் தான் நம்ம மக்களுக்கு எல்லாத்துக்கும் பெரும்பாலும் தெரிஞ்ச ஒரு விஷயம். செவ்வாய் 2, 4, 7, 8ல் இருந்தால் தோஷம், 7, 8, 12ல் இருந்தால் தோஷம். ஸோ அந்த தோஷம் படக்கூடிய ஸ்தானங்களில் செவ்வாய் இருந்தால், அவங்களோட சுபகிரகமான முழு சுபகிரகமான வியாழன், குரு பகவான் சேர்ந்துட்டார் அப்படின்னா, அது எந்த இடத்துல இருந்தாலும் தோஷம் இல்லைன்ற மாதிரி ஆகிடும். இப்போ உதாரணம் சொன்னால் 12ஆம் இடத்துல இருக்கார் செவ்வாய் அப்படின்னா, பஞ்சனை தோஷம் அதை செய்யும். ஸோ அந்த செவ்வாயோட குரு பகவான் சேர்ந்தா மட்டும் இல்லை, அதுக்கு திரியோண நிலைகளில் செவ்வாய் இருக்கிற இடத்துலேருந்து 5ஆம் இடம், 9ஆம் இடம், அப்படி குருவுடைய பார்வை கிடைக்க மாதிரியான சூழ்நிலை கூட குரு இருந்தாலும் அந்த செவ்வாய் வந்து தோஷம் செய்யாது அப்படின்றது ஜோதிட சாஸ்திரம், சித்தநாதர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அதுதான். ஸோ அந்த அளவுக்கு வந்து இப்போ செவ்வாய் தோஷத்தையே மட்டுப்படுத்தக்கூடிய, அதை யோகமாக மாற்றக்கூடிய அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு கிரகமாக நம்ம சுப கிரகமான குரு இருந்துகிட்ருக்காரு. ஸோ அப்படிப்பட்ட இந்த குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எல்லாருக்கும் நல்லது தான் நினைப்பாங்க, நல்லது தான் செய்வாங்கன்ற அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் 12 ராசிக்காரர்களும் மேஷம் முதல் மீனம் வரையான ராசிக்காரர்கள் அனைவருக்கும் நல்ல பலன்களை தான் கொடுப்பார். அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய பகை கிரகங்களுக்குமே நன்மையை தான் செய்வார். நல்லதை செஞ்சு திருத்துவோம். நம்ம ஐயன் திருவள்ளுவர் சொல்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, இன்னா செய்தாரே ஒருத்தர் அவர் நானும் நன்மையும் செய்து விடல் அப்படின்ற அடிப்படையில் தன்னோட பகைவர்களுக்கும் தன்னால் கூடுமான வரைக்கும் நல்லதை செஞ்சு அவங்களோட தவறை உணர்த்துவாரே தவிர்த்து நெகட்டிவான பலன்களை கொடுத்து கெடுக்க மாட்டார். அந்த அளவுக்கு வந்து ஒரு சுபத்துவமான கிரகம் தான் நம்மளுடைய குரு பகவான். இவர் வந்து பார்த்திங்கன்னா, இந்த 119 நாட்கள் நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த வக்ர காலம் அப்படின்றது. ஸோ இதில் வந்து ஒவ்வொரு ராசிக்கும் நல்ல பலன்களை கொடுப்பார் அப்படின்ற மாதிரி. இதை தாண்டி வக்ரம் மட்டும் நம்ம வச்சு பலன் சொல்லியிருக்கிறோம். இதை தாண்டி கோச்சார கிரகங்களும் கணக்கு இருக்குது. முக்கிய கிரகமாக இந்த ஆண்டு கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி, ராகு,
அப்புறம் மாத கிரகங்கள் சூரியன், செவ்வாய், சுக்கிரன் இவங்க எல்லாத்தையும் வச்சு நம்ம பலன் பார்க்க வேண்டியது இருக்குது. கோச்சாரம் பார்க்குற அளவுக்கு அதுக்கு ஈக்குவலாக வந்து நம்ம வந்து உங்களோட சுய ஜனன ஜாதகமும் பார்த்து நம்ம பலன் எடுத்துக்கிறது நல்லது. ஜோதிடமே அதுதான். ஜோதிட சாஸ்திரமே வந்து பார்த்திங்கன்னா விதி, மதி, கதி அப்படின்ற 3 நிலைகளில் தான் இயங்குது. இதில் விதி அப்படின்றது வந்து லக்னம், மதி அப்படின்றது வந்து சந்திரன் ராசி, கதி அப்படின்றது சூரியன். இந்த 3 நிலைகளை வச்சு தான் ஒரு ஜாதகத்துக்கான பலன்கள் எடுக்க முடியும். இப்போ நம்ம வீடியோக்களில் நம்ம பார்க்குறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மதி அப்படின்ற சந்திரன் ராசியை வச்சு சொல்லக்கூடிய பலன்கள் தான். அதுபடி பார்த்துருக்கோம். அதுபடி உங்களுக்கு குரு என்னென்ன பலன்கள் கொடுப்பாரு அப்படின்றத பார்த்துருக்கோம். மேற்கொண்டு உங்களுடைய இன்னும் கூடுதலான விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்கள் சுய ஜாதகத்தோட இந்த டிஸ்பிளேல இருக்க எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். முழுமையான உங்களுக்கான எதிர்கால பலன்களை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். நான் அதுக்கு உதவ தயாராக இருக்கேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திப்போம்.